முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். ஷியோர். முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். ஸோ அந்த ஃபைனல்ஸ்க்கு வரவங்க அந்த முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், அது அந்த ராணவ், மஞ்சரி, இவங்க 5 பேர் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வருவாங்க. மஞ்சரி தான் கொஞ்சம் நல்லா பிரெயின் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. அவங்களோட அந்த கேம் லாஜிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஜெஃப்ரி, பவித்ரா 2 பேர் நல்லா விளையாண்டாங்க. அவங்க 2 பேர் நல்லா விளையாண்டுறாங்க. நான் பிக் பாஸ் பாப்பீங்கல்ல, இந்த வாரம் நடந்த செங்கலா டாஸ்க் பாத்தீங்களா? அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த டாஸ்க்? ரொம்ப அன்ஃபேராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப இதை சாதகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து விளையாடுறாங்க. எல்லாருமே அவங்களுக்காக யாருமே விளையாடாமல் எல்லாருமே விட்டு கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருந்துச்சு. யார் அப்போ நல்லா விளையாடணும்னு நினைக்கிறீங்க? யாருமே நல்லா விளையாடலையா? விளையாடினது ஒருத்தர் 2 பேர் வச்சிருப்பாங்களா? யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ராணவுக்கு கை உடையாமல் இருந்திருந்தா ராணவ் நல்லா விளையாண்டுருப்பாரு. இல்லை அவங்க இல்லாமன்னா இவங்க நம்ம ஜெஃப்ரி கொஞ்சம் நல்லா விளையாண்டார். ஜெஃப்ரி பவித்ரா 2 பேர் நல்லா விளையாண்டாங்க. அவங்க 2 பேர் நல்லா விளையாண்டுறாங்க. கேர்ள்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப அடிச்சுட்டு பிடிச்சிட்டு விளையாடின மாதிரி இருந்தா. அதில் யார் நீங்கள் நல்லா விளையாடினதா நினைக்கிறீங்க? ஜாக்லின் நல்லா விளையாண்டாங்க. ஜாக்லின் நல்லா ஸ்ட்ராங்காக விளையாண்டாங்க. அவங்க நல்லா விளையாண்டாங்க. இந்த பிக் பாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்ஸ்னா யார் சொல்லுவீங்க? முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். ஷியோர். முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். ஷியோர். செகண்ட் தீபக் இருக்காரு. ஸோ அந்த ஃபைனல்ஸ்க்கு வரவங்க அந்த முத்துக்குமரன், தீபக், இவங்க நம்ம ஜாக்லின், அது அந்த ராணவ், மஞ்சரி, இவங்க 5 பேர் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வருவாங்க. முத்துக்குமரன் ஏன் சொல்றீங்க? முத்துக்குமரன் நேத்து கூட விட்டு கொடுத்து விளையாடுனாருன்னு ஆமாம். சோ நீங்க ஏன் முத்துக்குமரனை சொல்றீங்க? இல்லை அவர் வந்து அவருக்காக விளையாண்டுருக்கலாம். அதுக்கு தான் இன்னைக்கு சேது நான் டோஸ் கொடுக்குறாரு. ஸோ வரட்டும் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. மஞ்சரி இவங்களோட பிளேலாம் எப்படி இருக்கு? அவங்களோட விளையாடுற மஞ்சரி தான் கொஞ்சம் நல்லா பிரெயின் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. அவங்களோட அந்த கேம் லாஜிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. முத்துக்குமரன் வந்து ஆல்ரெடி அவர் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே வந்து விளையாடுறாரு. ஸோ அவருக்கு எந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம காட்டிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவர் நல்லா விளையாடுறாரு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 90% அவர் தான் டைட்டில் வின்னரே. அன்ஃபேரா இந்த விளையாட்டு விளையாடுனாங்க மொத்தமாவே போச்சு. அதுல மெஜாரிட்டியா யார் வந்து அன்ஃபேரா விளையாடுன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? இவங்க வந்து விளையாடுனதே வந்து நியாயமே இல்லாம விளையாடுறாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நியாயமே இல்லை. அன்ஷிதா அப்படி தான் விளையாடுறாங்க. அதாவது ஜெஃப்ரிக்கு ஒன்றுனா அவங்க அந்த கேங், அந்த கோவா கேங் மறுபடியும் மொத்தமாக சேர்த்துறாங்க. இப்போ அதில் அன்ஷிதாவும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ ராணவுக்கு அந்த அடிப்பட்டது வந்து அவங்க நீ வைக்கிற அந்த மாதிரி ஒரு மாதிரி டம்ப் பண்ணி அவர் வந்து விளையாடாமல் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் ரொம்ப அன்ஃபேராக இருக்குது. பட் ஆனா இந்த 2 டீமுமே வந்து 6 பேரா சேர்ந்து அவங்கள தான் டம்ப் பண்ண மாதிரி சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து அப்படி இருந்துச்சா இல்ல அன்ஷிதா தான் உண்மையிலேயே இல்ல அன்ஷிதா யார் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிடிக்கல செய்யல அப்படின்னா அவன் நடிக்குது இந்த 3 வார்த்தை. ஏன்னா அவங்க ஸ்லாங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த 3 வார்த்தையை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியலை. எல்லாருமே அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா ஐயோ பாவம் ஜெஃப்ரிடா, சின்ன பிள்ளடா அப்படின்னு ரொம்ப ஏக்கப்படுறாங்க. அந்த இறக்கம் இருந்தால் எல்லாத்துட்டையுமே இருக்கணும், இல்லை யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது. ஸோ அது ஒன்று தான் வேறு. இறக்கம் கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட வந்து நல்லா லவ் காட்டுறாங்க, அவ்வளோதான். விஷாலோட கேப்டன்சி ஓகே தான். அந்த கேப்டன்சி ஃபுல்லாகவும் பண்ணல, ரொம்ப இதாகவும் இல்லை, ரஞ்சித் அளவுக்குலாம் இல்லை. பட் ஓகே, நல்ல கேப்டன்சி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அண்ணா நல்லா பண்ணார், சூப்பராக பண்ணார். அவரோட கேப்டன்சியை வந்து பீட் பண்ணுறதுக்கு இன்னும் யாருமே வரல. ஓகே, விஷால் வந்து நாட் பேட் அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இது தர்ஷிகா உள்ள இருந்தால் தலைவன் நல்லா பண்ணியிருந்துருப்பாருங்க. தர்ஷிகா வெளியே போயிட்டாங்கல்ல, அதனால அந்த ஒரு ஏக்கம் இருக்கு அவருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் ஆகி 12 வாரம் கிட்ட ஆகுது. இன்னுமே வந்து இவங்க விளையாட்டியே ஸ்டார்ட் பண்ணலப்பா, இன்னுமே சும்மா ஒப்புக்குச்சுப்பான் தான் இருக்காங்க. கண்டிப்பாக அது ரஞ்சித் தான். அவர் இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரஞ்சித்துக்கு அப்புறம் தன்னை வந்து அந்த அவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுக்கணும், இதாகக்கூடாதுன்னா பவித்ரா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து தோன்ற இடத்துல அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு தோணுச்சுன்னா நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இன்னுமே கொஞ்சம் வெளியே வந்து நல்லா பேசலாம். கரெக்டு தான், அவங்க கொடுத்தது கரெக்டு தான். என்னைய கேட்டால் அதுலேயுமே சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் கேட்டால் அன்ஷிதா தான். ஏன்னா அவங்க விளையாடவும் மாட்டேங்கிறாங்க, மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே மட்டும்தான் இருக்காங்க. அவங்க சௌந்தர்யா எல்லா இடத்துலையுமே நின்றுருக்காங்க எல்லாத்துக்காகவும். ஆனால் அன்ஷிதா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அது தப்புனா அவங்க வந்து எல்லாத்தையுமே போட்டு டம்ப் பண்ண தான் செய்கிறாங்க, செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. பெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி, முத்துக்குமரன் அண்ட் பவித்ரா கொடுத்தாங்க. இல்லை, நீங்கள் இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் மேனேஜரே ஜெஃப்ரிக்கு தான் கொடுத்தாங்க. அதுவே டோட்டலாக ரொம்ப அன்ஃபேராக தான் இருந்துச்சு. பெஸ்ட் மேனேஜருமே அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம தீபக்கும்
மஞ்சரியும் தான். அதுவே ரொம்ப அன்ஃபேராக தான் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக முத்துக்குமரன் தான். முத்துக்குமரனுக்கு தான் ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறது, முத்துக்குமரன் தானே அப்படின்னு அந்த கேப்டன்சியை இது பண்ணாமல் இவங்க எல்லாருமே விஷாலுக்கு போய் கொடுத்துட்டாங்க எல்லாருமே. இல்லைனா கண்டிப்பாக ஒன்று ஜாக்லின் வந்திருப்பாங்க, இல்லைனா எல்ஸ் முத்துக்குமரன் வந்திருப்பார். டஃப் கொடுத்து வந்து பவித்ரா விளையாடிருக்காங்க இந்த வாட்டி. ஆமா. இல்லாம இந்த வாட்டி ரொம்ப பிசிக்கல் டாஸ்க்ல ரொம்ப டஃப்பா விளையாடி. ஆமாம். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா விளையாடுனது. ஏன்னா அவங்களும் டாப் வந்து ஆமாம். பவித்ரா விளையாட்டுல இந்த டஃப் அவங்களும் நல்லா உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் கடைசி போய் பிரேக் ஆயிடுது அவங்களுக்கு டக்குன்னு. நிறைய இடத்துல கடைசி போய் சண்டை போட்டு ஃபைனலில் இதாகிடுறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சமே நின்றுருந்துருக்கலாம். அவங்க கோவப்பட்டு அந்த கல்லை இது பண்ணி செஞ்சு இதாகிட்டாங்க. பட் நல்லா விளையாண்டாங்க. ஆனால் ரயான் எப்படி ப்ளே பண்ணாங்கன்னா, ரயானுக்கு தான் இந்த வாட்டி நாமினி ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட்டாக அந்த டீம் விளையாடிச்சு. அந்த டீமுக்குள்ள பெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப ரயான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரயான் எப்படி விளையாடுறாங்க? உங்களோட பார்வையில் ரயான் எப்படி இருக்காரு? இல்லைங்க, ரயான்லாம் இன்னும் 2 வாரத்தில் அடிச்சு பற்றிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான். அவர் இன்னும் விளையாடலன்றீங்களா இல்லை விளையாடுறது வந்து ஒழுங்கா இல்லைன்றீங்களா? அவர் வந்து விளையாடுறப்ப மட்டும் நல்லா விளையாடுறாரு. ஆனால் மிச்சப்படி இந்த பேசுகிறப்ப செய்கிறப்பெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுமே அந்த கோவா கேங் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதை விட்டு அதை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா பெட்டர், நல்லாயிருக்கும் அவர் விளையாட்டு. ஆனால் அவர் டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு நல்லா தான் பண்ணுறாரு. பட் ஆனால் இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ராணவ்லாம் அவருக்கு கை நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா விளையாண்டுருந்துருப்பார். ஆமாம், அவர் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். அவர் சொல்லலை, வீட்டில் எத்தனை பேர் இருந்தால் நான் குழப்பத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவர் குழப்பத்தை உண்டு பண்ணாலும் அவரை அந்த குழப்பத்தை உண்டு பண்ணுறத தெளிவாக பேசினாலே போதும், அவர் நல்லா விளையாண்டுருவார் கண்டிப்பாக. கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாருல்ல டாஸ்க் அப்போ, அதெல்லாம் எப்படி இருந்தது? ராணவ் தான் கமெண்ட்ரி கொடுத்தாங்க. ஆனால் ரயானு மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ரி கொடுக்காத, நீ போ உள்ள போ அப்படின்ற ஒரு கமெண்ட்ரி கொடுத்தது வந்து மற்றவங்களை ட்ரிகர் ஆக்குற மாதிரி தான் பார்க்குறப்ப உங்களுக்கு இருந்துச்சா, இல்லை அது ஓகேவா இருந்துச்சா? அவர் பாட்டுக்கு இருக்காருன்ற மாதிரி இல்லை, மனசில் இருக்கிறதானே வெளியே வரும். அது எப்படிங்க அவ்வளோ ஒரு பிளேயரை கையோட உட்கார வச்சிருக்கீங்கன்னா அந்த வன்மை வெளியே வரணும்ல. அது வந்தால் தானே அது கேமு வரணும். அதெல்லாம் வெளியே வரும். கண்டிப்பாக அவர் பேசி தான் ஆகணும். ஏன்னா நல்ல ஒரு பிளேயரை அப்படி கை உடச்சி உட்கார வைக்கும்போது கண்டிப்பாக அவருக்கும் வலிக்கும்ல. ஸோ அது வந்து அந்த வன்மை இருக்கிறது நல்லது தான். சார், பிக் பாஸ் பார்க்குறீங்களா? உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்? அதில் பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா எல்லாருமே பிடிக்கும். பட் ஃபேவரட் பிளேயர்னா அதில் முத்துக்குமரன் நல்லா பண்ணுறாரு. அப்புறம் தீபக் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இருந்த காட்டிலும் இப்போ ரீசன் ஒரு பாஸ்ட் ஒரு 5 to 6 வீக்ஸாக வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஆஃப்டர் அவர் கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறம் தான் அவருடைய எஃபிஷியண்ட்டே வெளியே நல்லா தெரியுது. ஒரு நல்லா ஃபார்மேட்டாக ஸ்ட்ரக்சர்டாக அவருடைய கேப்டன்சி அந்த வீக் பண்ணார். ஸோ அவருடைய கேம் பிளே நல்லா இருந்தது. அண்ட் இப்போ வைல்ட் கார்டில் வந்த மஞ்சரி அவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நல்லா டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்தது? பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. விஷால் நல்லா பண்ணியிருக்காரு, விஜய் விஷால். இந்த வாரம் அந்த சிங்களா டாஸ்க் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டாஸ்க் உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? இதுவரை நடந்த எல்லா நடந்த வீக்லி டாஸ்கில் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு என்கேஜிங்காக இருந்தது பார்க்குற ஆடியன்ஸை. அந்த ஒரு 4 டேஸுமே நல்லா என்கேஜிங்காக வச்சுருந்தது. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்குற அளவுக்கு பிளேயர்ஸும் நல்லா டஃப் ஃபைட் கொடுத்து விளாண்டாங்க. இனிஷியலாக அந்த விஜய் விஷால் சௌந்தர்யா டீம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே போனாலும் மற்ற டீம்ஸுக்கு நல்ல டஃப் ஃபைட் மற்ற 3 டீம் கொடுத்தாங்க. எஸ்பெஷலாக அதில் டீம் ஒருத்தர் அலைன்ஸ் பண்ணி தான் விளையாண்டாங்க. பட் இருந்தாலும் அந்த அலைன்ஸ்லேயே ஒரு அன்ஃபேர் இருந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, பண்ணியிருந்தேன். கடைசியில் வந்து அது ஒரு அன்ஃபேராக போன மாதிரி இருந்தது. ஏன்னா அதிக முயல் யார்கிட்ட இருக்கோ அவங்க வின் பண்ணதாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக அந்த 2 டீமுக்கும் ஃபைட் வச்சு அதில் யார் வின் பண்ணாங்களோ அவங்க வச்சுருக்கலாம். அவங்க எல்லோ டீம் அன்ஃபேராக விளையாண்டாங்க. கம்பல்சரி அவங்க அன்ஃபேராக தான் விளையாண்டாங்க. ஜாக்லின் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஃபேராக விளையாடுறதுக்கு. பட் அதில் ராயன் வந்து அன்ஃபேராக தான் விளையாடினார். அது எல்லாமே வந்து அது அன்ஃபேராக தான் தோணுச்சு. அந்த அதுவும் அன்ஃபேர் தான் என்னை பொறுத்தவரையில், அதுவும் அன்ஃபேர் தான். ஏன்னா அந்த டாஸ்க்லேயே சௌந்தர்யாவுக்கு வந்து விளையாட சான்ஸ் கிடச்சி அவங்க ஃபஸ்ட்டாக வெளியே போயிட்டாங்க. அதனால அவங்களோட கேம் பார்க்க முடியல. அண்ட் ராயன் வந்து லாஸ்ட் மினிட் வரையிலும் அந்த கேமில் இருந்துமே அவர் எதுவுமே பண்ணலை. அவர் ஜஸ்ட் லைக் இருந்தாரே தவிர ஒரு கொஞ்சம் செங்கல் கலெக்ட் பண்ணார், 2 முயல் எடுத்தாரே தவிர மற்றபடி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேம் அவர் விளையாடல. நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜய் விஷால் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார் அவர். அந்த ஒரு கேமில் மட்டும் அவர் பயாஸ்டாக தெரிஞ்சார்.
அது எனக்கும் தோணுச்சு. ஒரு கால் வந்து கேப்டன்ஸ் கால் எடுக்கும்போது, டிசிஷன் எடுக்கும்போது கரெக்டாக எடுத்தார். பட் இருந்தாலும் பிளேயர்ஸுக்கு ஃபேவர்னு சொல்லி பார்க்கும்போது, மஞ்சரியோ, முத்துக்குமரனோ, இல்லை ஜாக்லினோ அவங்க ஒரு கேப்டன்ஸ் கால் எடுக்கும்போது, அந்த அந்த இடத்துல கேப்டன்ஸோட டிசிஷன் வந்து பயஸ்டாக தான் இருந்தது கம்பேர் டு அன்ஷிதா. ஏன்னா அது ஆப்வியஸாக தெரிஞ்சது அசின் அவங்களுக்கு தான் ஒரு ஃபேவராக பண்ண மாதிரி. முத்துக்குமரன் வந்து இப்ப விட்டு பிடிச்சு விளையாடி இருக்காரு, அதனால வந்து அந்த டாஸ்கே ரத்து பண்றாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க, அங்க நடந்த அந்த விஷயம்? இது ஒரு வாணியாக கண்டிப்பாக இருக்கணும் தான். ஏன்னா அவர் ஒரு நல்ல டஃப் காம்படிட்டர், அந்த இடத்துல கம்பீட் பண்ணுறவர் அந்த கேம். அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அதனால் விட்டுட்டேன்னு சொல்லி. ஆனால் அது டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தெரியல. பால் போனதுக்கப்புறம் கூட அவர் ரியலைஸ் பண்ணலை. அப்படின்னா அவர் விட்டு தான் கொடுத்துருக்காரு தவிர டிஸ்ட்ராக்ட் ஆகலை. அது கிளியராக ஆடியன்ஸாக பார்க்குற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா பவித்ரா கேக்குறாங்க, அந்த அவங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப நீங்க என்னாலயான்னு கேக்குறப்ப இல்ல இல்ல நான் வந்து எனக்குள்ளே நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன் அப்படி சொல்லி. இல்லை அது வந்து நான் ஒரு சமாளிஃபிகேஷனாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கொடுத்துமே அவர் அப்போவே சொல்லியிருந்தாருன்னா ஓப்பனாக இதனால தான் நான் பண்ணினேன்னு ஓப்பனாக பண்ணியிருந்தாருன்னா கூட பிக் பாஸ் விட்டுருப்பார். ஒரு வார்னிங்கோட வச்சுட்டு மறுபடியும் ரீமேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பார். பட் ஆனால் அது அவர் மறுபடியும் மௌனம் காத்ததுனால தான் அது பிக் பாஸ் இந்த ஸ்டேஜ் வரையிலும் கொண்டு போயிருக்காரு. இது இவருக்கான மட்டும் இல்லை. ஏன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 8 வீக்ஸ் 9 வீக்ஸாகவே பார்த்துருக்கோம். அந்த விட்டு கொடுக்கறது, அடுத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, தன்னை வந்து விட்டு கொடுக்கறதுனால ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது நான் நல்லவன் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அந்த கான்செப்டை வந்து அது இனி மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது இந்த சீசனை மட்டும் இல்லை, இனி அடுத்த போகிற சீசனுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். சோ அப்ப இது வந்து பிக் பாஸ் ரொம்ப கண்டனமா அது சொன்னது வந்து ஓகே தான். கண்டிப்பாக அது ஓகே தான். பட் ஆனால் அவர் முத்துக்குமரன் தான் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டார். ரியலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மோர் தென் 1000 டைம்ஸ் சாரி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமாவது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணியிருக்கலாம், பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இன்னும் நெக்ஸ்ட் 2 டேஸ் இருக்குது. சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து சௌந்தர்யாவையும் அன்ஷிதாவையும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையிலும் அன்ஷிதா விளையாண்டாங்க. பட் ஆனால் ரூல்ஸ் பிரேக் பண்ணி விளையாண்டாங்க. அதனால தான் எல்லாருமே சேர்ந்து ஒஸ்ட் பிளேயர் கொடுத்தாங்க. அதனால தவிர விளையாடவே இல்லைன்னு சொல்லி ஒஸ்ட் பிளேயர் கொடுக்கல. யூஸ்வலாக வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் விளையாண்ட நபராக தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேயராக செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க சுவாரஸ்யமாக விளையாண்டாங்க. அந்த விளையாடுறதுல விதிமீறல் இருந்ததுனால தான் ஃபஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ணாங்க. சௌந்தர்யாவுக்கு விளையாட சான்ஸ் கிடச்சோ அவங்க விளையாடல. அதாவது என்னென்னா ஏர்லியராகவே அவங்க டீமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க டீமில் இருந்த மற்ற 2 பேரும் தான் போனாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை பண்ணிட்டு தான் போனாங்க. பட் கம்பேர் டு தெம் சௌந்தர்யா வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் போடலையோ அப்படின்னு தோணுது. ஜாக்லினுக்கு வந்து ரெட் கார்பெட் கொடுத்து ரயானை வந்து பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறீங்க, அந்த ஒரு ஆக்டிவிட்டி? அது வந்து அவங்கள பொறுத்தவரை ஒரு ஜாக்லினை பொறுத்தவரை ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்தாலும் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுக்கு இது அப்படின்னு தான் தோணுது. இது விஜய் டிவி அவங்களுடைய விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி நினைக்க தோணுது. இது வந்து ஃபேன்ஸ் ஜோன் மாதிரி தெரியல. இந்த கேக்லாம் கொடுத்து வந்து உங்களுக்கு யார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களோ ஊட்டி விட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் கரெக்டாக இல்லை அப்போயாவது ஆல்மோஸ்ட் அந்த 75வது நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் 3/4 கேம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இன்னும் நான் ஓப்பன் அப் ஆகாதவங்க ஓப்பன் அப் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அதை கொடுத்தாங்க. அப்போவுமே இன்னும் ஒரு சில பேர் பூசி மழுப்பி சமாளித்து தான் அதை பண்ணாங்க. அது நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. 12 வீக்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா? 12 வீக்ஸ் ஆகியுமே இன்னும் வந்து ப்ளேவே பண்ணலப்பா, சும்மா மேம்போக்காக கடந்துட்டு இருக்காங்க, 10ல் ஒருத்தராக கடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? ஆனால் ஆப்வியஸாக ரஞ்சித் அவர் இந்த போன வாரம் வந்த டோஸில் இப்போ தான் கொஞ்சம் விளையாடலான்னு ஏதோ எஃபர்ட் பண்ணியிருக்காரு. பட் இருந்துமே அவர் இன்னுமே நடிக்க தான் செய்கிறாரு. பேசுகிறப்ப கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ லைட்டாக வெளியே வந்த மாதிரி தெரிஞ்சு. பட் இருந்தாலுமே இன்னும் அவர் நடிக்க தான் செய்கிறாரு. அது நல்லாவே தெரியுதுன்னா அவர் இன்னும் ஓப்பன் ஆகலை. அண்டு இன்னும் வேறு யார் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா லைக் விஜய் விஷால். அது அவருடைய கேரக்டரே அதுதானா இல்லை இன்னும் அவர் வெளிப்படையாக இருக்காமல் இருக்காரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய எமோஷன்ஸ் காட்டுறது நிறைய சந்தர்ப்பம் சுச்சுவேஷன்ஸ் இருந்துமே அவர் வந்து அதை சிரிச்சுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏன் ஜோன் என்டர்டெயின்மெண்ட் தான், அதை தவிர நான் வேறு எதுவுமே காட்ட மாட்டேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு இன்னுமே ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காரோங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. ஏன்னா இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. அது 3 வாரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸுக்கு வந்துடும், ஃபேமிலி ஒன்று வந்துடும், டிக்கெட் ஆஃப் ஃபினாலே 2 வாரம் வந்துடும். அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் அவர் காட்டுறதுக்கு என்ன சான்ஸ் வரும்னு எனக்கு தெரியல. மற்ற கண்டஸ்டன்ஸ் மஞ்சரி, பவித்ரா,
இவங்களாம் எப்படி விளையாடுறாங்க? பவித்ரா லாஸ்ட் வீக் தான் சொன்னாங்க ஃபயர் மோட் ஆன் பண்ணுறேன்னு. அது லாஸ்ட் வீக்லேயே இந்த வீக்லேயே தெரிஞ்சிருச்சு செங்கலா டாஸ்கில் எப்படி அவங்க விளையாண்டாங்க. உயிரை கொடுத்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து விளையாண்டாங்க. அடுத்து வந்து தீபக், அஃப்கோர்ஸ் தீபக் ஒன் ஆஃப் த ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக நான் சொல்லுவேன். அவர் டாப் 5ல் வர்ற ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட் தான் தீபக். அதே மாதிரி மஞ்சரியும் சேம். அவங்க வைல்ட் கார்டில் வந்தாலும் ஷீ இஸ் ஆல்சோ டிசர்வ் டு கம்பீட் வித் த டாப் 5. ஏன்னா அந்தளவுக்கு அது எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்குறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலை. என்ன தான் ஒரு கூட்டமாக வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சார்ஜ் பண்ணாலுமே அதை எது ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜெஃப்ரியோட ப்ளே எப்படி இருக்கு? ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெஃப்ரியோட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா விளையாட மாதிரி தெரிஞ்சாலும், இண்டிவிஜுவலாக விளையாட மாதிரி தெரிஞ்சாலும் அவருக்கு ஃபேவராக இருக்கிற ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி தான் விளையாடுறாரு. ஒரு 2 வீக்ஸ் வந்து ஒரு 2-3 பேரை சப்போர்ட் பண்ணி விளையாடுறாரு, டிபெண்ட் பண்ணி விளையாடுறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்க யாரும் நம்மளை நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கும்போது சத்யா அருணோட விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கோவா கேங்குன்னு அதுக்குள்ளே வந்தார். அதில் ஒரு 2-3 வாரம் ஓட்டினார் அவங்கள. ஏன்னா அதெல்லாம் மெஜாரிட்டி 4 பேர் யாருமே ஓட்டே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நாமினேஷனே பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் அண்ட் 3 வீக்ஸாக அந்த கோவா கேங்கை வச்சு வெளுத்து வாங்கினதில் அப்படியே மறுபடியும் அந்த அருண், விஷால் அண்ட் அன்ஷிதா அந்த பக்கம் அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டாரு. இப்போ அதே மாதிரி தான் ஒரு 3 வீக்ஸ் இந்த கேங்கு, 2 வீக்ஸ் அந்த கேங்கு, அந்த மாதிரி தான் அவருடைய கேம் போயிட்டுருக்கே தவிர இன்னும் அவருடைய இண்டிவிஜுவல் கேம் வரல. இண்டிவிஜுவல் பிளேலையும் குரூப் பிளேலையும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஆப்வியஸாக முத்துக்குமாரன் தான் பண்ணுறாரு. இண்டிவிஜுவல் குரூப்பாக இருக்கும்போதும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அங்கே பெருசாக தெரிஞ்சுது. இண்டிவிஜுவல் பிளேயராக இருக்கும்போதும் ஒரு பெஸ்ட்டாக அவர் கொடுத்தாரு. ஏன்னா ரீசெண்டாக ஒரு 6 and 7 வீக்ஸ் அந்த 2-3 வீக்கில் மட்டும்தான் கொஞ்சம் டவுனான மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஹீ இஸ் கன்னிங். அதாவது இவங்க வந்து ரொம்ப கன்னிங்காக தந்திரமாக விளையாடுறாங்கன்னா தந்திரமாக ஜாக்லினை சொல்லுவேன். ஜாக்லின். அவங்க தான் எல்லா இதுலேயுமே ஒரு மூவ் வந்து கன்னிங்காக தான் அவங்க விளாட்றாங்க. ஒரு இக்கனாக வச்சு தான் அவங்க எதுவுமே செய்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ஃபேவர் கடைசியில் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஃபேவராக தான் போய் முடியுது. அவங்க எடுக்கிற டிசிஷனாக இருக்கட்டும், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேம் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது அவங்களுடைய ஃபேவர் இருக்கான்னு பார்க்குற மாதிரி பெனிஃபிட் கடைசியாக அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த கன்னிங் கேம்னால் வந்து மைன்யூட்டாக செக் பண்ணால் அது ஜாக்லின் தான் விளையாடுற மாதிரி தெரியுது எனக்கு. இந்த லாஸ்ட் டாஸ்க் போச்சு இல்லையா, செங்கலா டஃப் கொடுத்து விளையாடுனதுல நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஒரு 3-4 பேர் சொல்கிறது. இல்லை, டஃப் கொடுத்தனா எல்லாருமே டஃப் கொடுத்தா விளையாண்டாங்க. ஆனால் அதில் ஈஸியாக எதுவுமே அந்த கேமை பொறுத்தவரை இல்லை. 4 டீமே வந்து ஃபிசிக்கலாக நடந்த 11 வீக்ஸில் அது ஒன்று தான் நல்லா ஃபிசிக்கல் டஃப் கொடுத்து விளையாண்டு. அதில் டஃப் கொடுத்து விளையாண்டு ப்ளஸ் வந்து ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி விளையாண்ட டீம் அப்படின்னா கம்பல்சரி ப்ளூ டீம், முத்துக்குமரன் டீம் அண்டு மஞ்சரி, தீபக் இவங்க தான் டஃப் கொடுத்து விளையாண்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி, அன்ஷிதா விளையாண்டாங்க. பட் இட்ஸ் நாட் ஃபேர் நான் சொல்லுவேன். அருணோட இது எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப பயங்கரமா அவங்கள விஜய் சார் கேட்டிருந்தாரு. ஸோ அப்படி ஆஃப் ஆகிட்டாரு. அவர் எல்லாத்துக்கும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொவோக் பண்ணுறவர். இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி இருப்போம், இருக்கிற வேலை இருப்போங்கிற மாதிரி அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. நம்மளை கேட்டால் பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஆஃப் ஆகிட்டார் அருண். யார் வின் பண்ணுறதுனா உங்களோட ஃபேவர் யார் சொல்லுவீங்க? வின் பண்ணால் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக விளையாட இந்த டைட்டில் வந்து வின் பண்ணுறது யாருக்கு கரெக்டாக இருக்குன்னா அட் பர்சன்ட் இப்போன்னு மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 76th டேட். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டாங்க. ஆப்வியஸாக வந்து முத்துக்குமரன் தான் எல்லாரும் பேசாமல் கப்பை தூக்கி முத்துக்குமரன் கொடுத்துருங்க. இப்போவும் அதே மனநிலை தான் இருக்கும். இன்னும் அது இந்த டிசர்வ் வந்து இந்த டைட்டிலுக்கு இவங்க டிசர்வ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னுமே எனக்கு தெரிஞ்சு யாருமே நான் பார்க்க முடியல அப்பார்ட் ஃப்ரம் முத்துக்குமரன். அப்பார்ட் ஃப்ரம் முத்துக்குமரன் அவரை தவிர இன்னும் வேறு யாருமே அந்த இடத்துல டாப் 5ல் வர்றதுக்கு இருக்காங்க, டாப் 3ல் வர்றதுக்கு இருக்காங்க. பட் இவங்க டிசர்வ் டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவரையில் யாரும் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் முத்துக்குமரன். லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி சாரோட வந்து கன்ஃபெஷன் ரூமில் பேசும்போது எல்லாத்துக்கும் டிப் கொடுத்த விஜய் சேதுபதி அவர்கிட்ட சொல்லும்போது மட்டும் உங்களுடைய கனவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் கை வசப்படும் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஸோ அதுவே ஒரு நல்ல டிப்பாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து மக்களுடைய வெளிப்பாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.